வணக்கம். உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அட்மிட் கார்டு வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்துருச்சு. அப்பா ரொம்ப சந்தோஷம். நேற்றுலாம் ஒரே டென்ஷனில் இருந்தோம். அட்மிட் கார்டும் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். யாருன்னா அது தெரியலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கோம், பார்த்துங்க. சரியா? ஒன்று இல்லைன்னா கார்டு கொடுத்துருக்கோம், பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி கேண்டிடேட்ஸ் கொடுத்துருக்காங்க. சும்மா வந்து நான் அட்மிட் கார்டு எடுத்துக்கிட்டேன், நான் போயிடுறேன்னா, என்னெல்லாம் நீ பண்ணியிருக்கணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, என்னெல்லாம் கொண்டாடணும், என்னெல்லாம் கொண்டாடக்கூடாது, நீ என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரப்போ டைம் ஃபாலோ பண்ணணும், வெளில போகிறப்ப என்ன டைம் ஃபாலோ பண்ணணும், இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட பாருங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்டிஏ 23 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆர்ஜிஆர் அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா 2025 ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கோர்சஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 4ஆம் தேதி நம்ம குழந்தைங்க எக்ஸாம்ஸ் எழுத போகிறாங்க. 2026 எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறவங்க, இப்போ +2 முடித்தவங்க, நான் இப்போ தான் சார் கிராஷ் கோர்ஸ்ன்னு சொன்னாங்க, கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்குது இந்த கிளாஸஸ்லாம், இதெல்லாம் நான் எப்படி தேருவேன், எனக்கே தெரியுது சார் அப்படின்னு சில பேர் வந்து இருப்பீங்க. நான் 1 இயர் ட்ராப் பண்ணி படிக்க போகிறேன், ஆனால் நான் சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்கு அப்படின்னு சில பேர் இருப்பீங்க. சில பேர் 11th நான் படித்தேனானே எனக்கு ஞாபகம் இல்லை, +2 கூட நான் முடிச்சிட்டேன் சார், மார்க் எனக்கு அடித்த மாதிரி 90, 95 எடுத்துருவேன், ஆனால் இந்த நீட்டில் பார்க்குறப்ப இதெல்லாம் படித்தனாவே தெரியல சார், இந்த ஒரு மாதம் கிளாஸில் புதுசாக இருக்குது சார், நான் புதுசாக இனிமேல் தான் சார் படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் இருப்பீங்க. ரைட்டா? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் பண்ணி படிக்கணுன்றவங்களுக்கும் படித்தேன் சார் ட்ராப் பண்ணிவிட்டு, ஆனால் போன இடத்துல எனக்கு ஒன்றுமே புரியல, இதுதான் புதுசாக படித்த மாதிரி இருக்குது, இன்னொரு வருஷம் படித்தாதான் மார்க் எனக்கு கவர்மெண்ட் சீட் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா, ரெகுலர் பேட்ச் வந்து 7th மேல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 2026க்கானது. யாருக்குன்னா ஐடியா இருக்குது, ரெகுலர் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணி இல்லைன்னா ரீபீட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி. இல்லை சார் இப்பயே உடனே சொல்கிறீங்க அப்படின்னா, 4ஆம் தேதி எக்ஸாம் எழுதுகிறப்பயே உங்களுடைய மார்க் என்ன இருக்குன்னு ஈவினிங்கே என்ன வரும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கீஸ் போட்டுருவாங்க. ஆல்மோஸ்ட் 99.99% வந்து அந்த கீஸ் வந்து கரெக்டாக தான் இருக்கும். போடக்கூடிய ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸு அஃபிஷியல் கீ என்டிஏ வரும், அதை விட்டுருங்க. ரைட்டா? அதனால் அந்த மாதிரி எனக்கு போட்டு பார்த்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை சார் எனக்கு மார்க் வராதுன்னு எனக்கே தெரியுது அப்படின்னா, யூ ஹவ் டு ஸ்டார்ட் இமீடியட்லி. நெக்ஸ்ட் இயர் கவர்மெண்ட் சீட் எடுக்கணும்னு யாருன்னா நினச்சிங்கன்னு வச்சிங்களேன், வெயிட் பண்ணி ரிசல்ட் வரட்டும் ஜூனு, அதுக்கப்புறம் கவுன்சிலிங் பார்த்துட்டு நான் சேர்றேன், இதெல்லாம் வந்து கதைக்கு வந்து ஆகாது. அந்த மாதிரி படிக்கிறவங்கெல்லாம் வாய்ப்பு இல்லை கவர்மெண்ட் சீட் வாங்குறதுக்கு. கவர்மெண்ட் சீட் வாங்கினவங்க இம்மிடியேட்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும். ரைட்டா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7th மேல ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது, ரெகுலர் பேட்ச். இதில் தமிழ் வழியில் படிக்கணும்னாலும் சரி, ஆங்கில வழியில் படிக்கணும்னாலும் சென்னையில் தங்கி படிக்கிறதுக்கு ஆர்ஜிஆர் அகாடமி வசதி வாய்ப்புகளை பண்ணி கொடுத்துருக்கோம். தமிழில் என்ன சார் சொல்லி தருவீங்க? தமிழில் புக்கு கிடைக்குமா? தமிழில் புக் இருக்கும், தமிழ்லேயே டீச்சர் சொல்லி தருவாங்க, தமிழ்லேயே கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க, உங்களுக்கு டிஸ்கஷன்ஸும் தமிழ்லேயே இருக்கும். கம்ப்ளீட் தமிழில் உங்களுக்கு கிடைக்கும். சென்னையிலேயே ஒரே இன்ஸ்டிடியூஷனு, தமிழில் எடுக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷனு ஆர்ஜிஆர் அகாடமியா, தமிழ் வழி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு. ரைட்டா? உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா தமிழ் வழியில் படிக்கிறாங்க, நேற்று போன வாட்டி அப்படி தான் சொன்னாங்க சார், தமிழ் வழியில் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு இங்கிலீஷ் கிளாஸில் உட்கார வச்சிட்டாங்க, ஆனால் தமிழ் பேசினார் சார், ஆனால் தமிழ் எதுவும் சொல்லித்தரல சார் அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா ஆர்ஜிஆர் அகாடமியில் தமிழ் வழியில் கிளாஸஸ் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கலாம். ஆங்கில வழியில் படிக்கிறவங்களுக்கும் தனி கிளாஸஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். இது இல்லாமல் இன்னொரு பேட்ச், ஸ்பெஷல் பேட்ச் போடுறோம் சார். கண்டிப்பாக சீட்டு எடுக்க வைக்கிறேன்னு ஏதோ அப்பப்போ சொல்லிட்டு இருக்கீங்களே சார், அது என்ன சார்னா, ஆமாம், கவர்மெண்ட்டோ இல்லைனா ப்ரைவேட் கவர்மெண்ட்லையோ நீங்கள் சேர்ந்து படிக்கிறதுக்கு ஸ்பெஷல் பேட்ச் ஒன்று போட்டிருக்கோம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எழுதி அதில் குவாலிஃபை பண்ணுறவங்க தான் அந்த பேட்சில் போக முடியும். ரைட்டா? 20 பேர் தான் அந்த கிளாஸில் இருப்பாங்க. அதுக்கு எப்படி மார்க் எடுக்க வைக்கிறோம்னா அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் அந்த மாதிரி ஐடியா இருந்தால் கீழே கூகுள் ஷீட் கொடுத்துருக்கோம் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஃபில்அப் பண்ணுங்கள். உங்களுடைய நேமு, அப்பாவோட நேமு, எந்த ஏரியா, 10th மார்க் என்ன, 12th என்ன எக்ஸ்பெக்டட் மார்க்கு, நீட்டில் வந்து உங்களுடைய ஸ்கோர் என்ன வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, என்ன கேட்டகரி, இது எல்லாத்தையும் போட்டுட்டு உங்கள் நம்பரு, அப்பா நம்பரு, இமெயில் ஐடி இது எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நீங்கள் இம்மீடியட்டாக அந்த ஸ்பெஷல் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணதுமே அதில் ஒரு காஸ்ட் வரும், ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு 1000 rupees நீங்கள் பே பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிடணும்ப்பா. அதுக்கப்புறம் 10th அன்னைக்கு அதுக்கான ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு, 19ஆம் தேதியிலேருந்து அது ஸ்பெஷல் பேட்சுக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ரைட்டா? இதுக்கு உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது பேசணும் சார், நீங்கள் சொல்கிறது ஏதோ புரியலையே அப்படின்னா 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. இந்த நம்பர் பிஸியாக இருக்குது சார், எப்போ பண்ணாலும் கால்ஸ் வந்துட்டே இருக்குது, வேறு என்ன பண்ணுறது, 8695186953 அந்த நம்பர்லையும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். ரைட், இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்துடலாம். இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் கேண்டிடேட்ஸ் சொன்னால 23 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. இதில்
என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்காங்களே. அதில் ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் மஸ்ட் ரீச் த சென்டர் அட் த டைம் இண்டிகேட்டட் அகேன்ஸ்ட் ரிப்போர்ட்டிங் டைம் என்ட்ரி டைம் அட் தி சென்டர் இந்த அட்மிட் கார்டு. உங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி டைம் கொடுத்துருக்காங்க. சில பேருக்கு 11 கொடுத்துருக்காங்க, சில பேர் 11:45 கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி டைம் பார்த்துங்க. உங்களுக்கு என்ன என்ட்ரி டைம் கொடுத்துருக்காங்களோ அந்த டைம் போயிடுங்க. ரைட்டா பார்த்துங்க. இண்டிகேட்டட் அகேன்ஸ்ட் ரிப்போர்ட்டிங் அண்ட் என்ட்ரி டைம் கொடுத்துருக்காங்க. 2 டைம் பார்த்துக்கணுங்க. இதில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டைமுக்கு நான் போகலன்னா என்ன சார், 1 மணிக்கு மேலே நீங்கள் போகாதீங்கப்பா சென்டருக்கு. 1:30 மணிக்கு மேலே விடமாட்டான் அவன். ஆனால் நீங்கள் ½ an hour பிஃபோர் 1:30க்கு கேட்டு க்ளோஸ் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் நீ குட்டிக்காரன் அடைச்சா கூட நம்ம போக முடியாது. ரைட்டா அதனால அதை பார்த்துக்கிடுங்க. நோ கேண்டிடேட் ஷால் பி பர்மிட்டட் டு என்டர் த சென்டர் ஆஃப்டர் த கேட் க்ளோசிங். கேட் க்ளோசிங் பண்ணதுக்கப்புறம் டெஃபினட்டாக நான் கூட்டு உள்ளே அனுப்ப மாட்டாங்க. அது தெளிவாக இருங்க. நிறைய டிவியில் வருஷம் வருஷம் பார்க்குறோம். இவ்வளோ சொல்லி ப்ராப்பராக என்ட்ரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கூட வெளியில் டைம் ஆனதுக்கப்புறம் சார் எனக்கு பஸ் லேட் ஆகிடுச்சு சார், நான் வந்து எங்கே வேறு ஸ்கூல் மாற்றி போயிட்டேன் சார், இந்த கதையெல்லாம் பேசக்கூடாதுன்றாங்க. சரியா பார்த்துக்கிடுங்க. 3வது கேண்டிடேட் ஷால் பி பர்மிட்டட் டு லீவ் த எக்ஸாமினேஷன் ஹால் பிஃபோர் த எண்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன். எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் தான், அதுவும் இன்விஜிலேட்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அனுப்புவாங்க. 3வது பார்த்துங்க. நான் வந்து சில குழந்தைங்களாம் போய் எக்ஸாம் ஹால் உள்ள போனதுமே ½ an hour ஈஸியாக இருக்கும், பேப்பரை முடிச்சுட்டு வந்துருவாங்க. யாருக்கு ஈஸியாக இருக்கும்? இப்போ +2 முடிச்சுட்டு சும்மா அப்பா அம்மா சொன்னாங்கன்னு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்ப்பாங்க பாருங்க. அவங்க போனதுமே கடற்கரை இங்கி போட்டு 30 நிமிஷத்தில் முடிச்சுட்டு பேப்பர் உட்காந்துருப்பான். நான் போகணுன்னுவான், விட மாட்டாங்க. அது சென்டரில் வேணும்னா நடக்குமே தவிர இங்கே எக்ஸாமினேஷன் ஹாலில் அதெல்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் பார்த்துக்கிடுங்க. 4வது இன்ஸ்ட்ரக்ஷன் ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன் ப்ளீஸ் வெயிட் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன் இன்விஜிலேட்டர் until அவங்க வந்து சொல்ற வரைக்கும் அந்த சீட்ல இருந்து வரக்கூடாதுன்றாங்க. கேண்டிடேட் will be permitted to move one at a time only. ரைட்டா அதனால அவங்க சொல்றப்ப வெயிட் பண்ணுங்க. அவங்க சொல்றப்ப தான் மூவ் பண்ணணும். வெளியில கொடுத்துருக்காங்க. all candidates are required to download and carefully read the instruction given in the admit card and strictly adhere to them. ரைட்டா இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு பார்த்துங்க. அதில் சொன்னதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காரு. அடுத்தது 6th பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு கன்சிஸ்ட் ஆஃப் 3 pages. 3 பேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் பேஜ். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க, இந்த பேஜ் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் ஃபோட்டோஸ் இருக்கும், உங்கள் பேரெல்லாம் இருக்கும். தென் வந்து பார்த்தீங்களா நம்மளுடைய நேம்லாம் வருதுல்ல, பார் கோடு இருக்குது, ஸ்கேன் பண்ணுற கோடு இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறமா வந்து செகண்ட் பேஜில் வந்து போஸ்ட் கார்டு ஓட்டுற மாதிரி இருக்கும், அதையும் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துங்க. 3rd பேஜில் தான் அந்த நம்மளுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பேஜஸ் இருக்குது. இந்த 3 பேஜுமே நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் நீங்கள் படிக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட்டா இதில் கொடுத்துருக்காங்களே. 6th பாயிண்ட் வந்து 1 சென்டரு டீடைல்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்குது. செகண்ட் பேஜில் போஸ்ட் கார்டு ஓட்ட வேண்டியது இருக்குது. 3rd பேஜில் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. 7th பாயிண்ட் தி அட்மிட் கார்டு இஸ் ப்ரொவிஷனல். என்ன சார் அட்மிட் கார்டு ப்ரொவிஷனல்ன்றான்? ஆமாம், நீங்கள் அவங்க சொன்ன அந்த கண்டிஷன்லாம் ஃபுல்ஃபில் பண்ண இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் இருக்கிறத நீங்கள் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தால் தான் உள்ளே அலோவ் பண்ணுறவங்க, இல்லைனா கேன்சல் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டா. பயப்பட தேவையில்லை, நம்ம எல்லாமே பர்ஃபெக்டாக தான் பண்ணியிருப்போம். அதனால தான் நம்மளுக்கு அட்மிட் கார்டு வந்திருக்கு. ரைட், ஓகே. 8th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஆர் அவைட் டு கேரி வெரிஃபை த லொகேஷன் ஆஃப் த வென்யூ. இது வந்து அட்வான்ஸாக ஒரு நாள் முன்னாடி போயிட்டு வெரிஃபை பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்னையில் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. பாய்ஸ் பார்த்துட்டு கேர்ள்ஸில் போயிடுவோம், கேர்ள்ஸை பார்த்துட்டு பாய்ஸ் போயிடுவோம். அதனால் முன்னாடி நாளே அதை போயிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு வந்துருங்கன்னு சொல்கிறான். அதனால் நீங்கள் லேட்டாக வந்தீங்க அப்புறமாலாம் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்றான். கஸ்டமரி ட்ரெஸ் எல்லாம் சில பேர் போட்டிருப்பீங்களா, அதெல்லாம் ஒரு 1 hour பிஃபோராக போயிட்டீங்கன்னா செக் பண்ணுறதுக்கு ஃப்ரிஸ்கிங்க்கெலாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 9th பாயிண்ட் நோ கேண்டிடேட் would be allowed to enter the examination center without admit card and valid ID. ஐடி வந்து நம்ம என்ன அப்ளிகேஷன் போடுறப்ப ஐடி வச்சுருந்தோமோ அந்த ஐடி வந்து வச்சுருக்கணும். தென் வந்து அட்மிட் கார்டு இல்லாமல் உள்ளே அனுப்ப மாட்டாங்க. அதனால் தயவு செய்து அட்மிட் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு 5 காப்பி அப்பா கிட்ட ஒன்று கொடுத்து வச்சுருங்க, நீங்கள் வீட்டில் ஒன்று வச்சுங்க. தென் அட்மிட் கார்டு வந்து நீங்கள் அங்கே கொடுத்துடணும். அகைன் உங்களுக்கு கொடுத்து அனுப்ப மாட்டாங்க. நீங்கள் எடுத்துன்னு போகிற அட்மிட் கார்டு அங்கே சரண்டர் பண்ணிடணும். அப்புறம் ரிசல்ட் பார்க்குறப்ப எனக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதனால் ஒரு காப்பி வந்து மெயிலில் போட்டு வச்சுக்கிடுங்க, எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். அதே போல் ஃபாரினில் போய் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்ஜி எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க. அவங்களாம் ரிட்டன் வர்றப்ப அந்த எஃப்எம்ஜி எக்ஸாம் எழுதுறப்ப நீட்டோட அட்மிட் கார்டு கேட்குறான். 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு எங்கே போய் தேடுறது? அதனால் ஒரு மெயிலில் போட்டு வச்சுட்டிங்கன்னா எப்போனா தேவைன்னா கூட அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் அட்மிட் கார்டு வந்து கவுன்சிலிங் போயிட்டு நீங்கள் எக்ஸாம் இது போகிறீங்களா ஜாயின் பண்ணுறப்ப அப்பயும் கேட்பாங்க. அந்த டைமில் எனக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதனால் நீங்கள் ஒரு 5 காப்பியோ 6 காப்பியோ எடுத்து வச்சுக்கிறதுல தப்பு கிடையாது. அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, கேண்டிடேட் ஆர் அட்வைஸ் லொக்கேஷனை பார்த்துக்குங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக்கிங் பண்ணுறப்ப அது முன்னாடி வந்துருங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் சென்டருக்கு அட்மிட் கார்டோ இல்லைனா வேலிட் ஐடி ப்ரூஃப் இல்லாமையும்
வரக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரீசிங்கிங் வில் பி கேரிட் அவுட் த்ரூ மெட்டல் டிடெக்டர், ரைட்டா? அதனால இதெல்லாம் வச்சு இன்னும் செக் பண்ணுறாங்கலாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் முன்னாடியே கொடுத்துட்டாங்க. கேண்டிடேட் வில் பி பர்மிட்டட் டு கேரி ஒன்லி த ஃபாலோயிங் திங்ஸ். என்னப்பா எடுத்துகிட்டு போகணும் நான் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க, ரைட்டா? இதுக்குன்னு ஒரு தனி வீடியோ போகலாம். என்னத்துக்கு இதையே பார்த்துக்குன்னு. வாட்டர் பாட்டில், டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில். டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் எங்கே போய் தேடுற சார்னா, வெளியில் விற்கிறாங்க இல்லையா, அதில் மேலே இருக்க ரேப்பரை தூக்கிட்டிங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில். இதுக்காக போய் தேடிட்டு என்ன வாங்குறது என்ன பண்ணுறது தெரியலையே, டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டிலாம் தேடின்னு டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ரெண்டாவது ஃபோட்டோகிராஃப் ஒன்று. ஃபோட்டோகிராஃப் வந்து நம்ம இதில் ஒட்டியிருக்கோம் இல்லையா அட்மிட் கார்டில், ஃபஸ்ட்டில் எப்போ நம்ம அப்ளிகேஷன் போட்டப்போ ஒரு பாஸ்போர்ட் சைஸ் கொடுத்தோம்ல, அது ஒன்று ஒட்டியிருக்கோம் இல்லையா, இப்போ அடிஷ்னல். ரெண்டாவது ஒன்று கையில் எடுத்துகிட்டு போகணுன்றாங்க. ஏன்? அட்டண்டன்ஸில் ஒட்டணும், அதனால் ஒரு 2 ஃபோட்டோ வச்சுக்கிறதுல தப்பு கிடையாது, பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தது அட்மிட் கார்டு அலாங் வித் செல்ஃப் டிக்ளரேஷன் ஹேவிங் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபிக்ஸ்ட் ஆன் தி டெசிக்னேட்டட் ஸ்பேஸ். ரெண்டாவது பேஜில் போஸ்ட் கார்டு ஒட்டியிருக்கணும், செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மில் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கணும். இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக தேவையான விஷயங்கள் எல்லாம் ஃபில் பண்ணியிருக்கீங்களா பார்த்துக்குங்கன்னு சொல்கிறாங்க. தென் அட்மிட் கார்டு டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறமா A4 ஷீட்டில் ஃபில் பண்ணி கரெக்டாக பக்கா வச்சுங்க. இது நிறைய பேருக்கு டவுட் என்ன சார் நான் வந்து கலர் எடுத்துகிட்டு போகலாமா இல்லை பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்ற வேற கன்ஃபியூஷன் இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட் இருந்தாலும் பரவாயில்ல, கலர் இருந்தாலும் பரவாயில்ல, இது எல்லாமே ஒன்றும் இஷ்யூ கிடையாது. தென் பிஃபோர் ரீச்சிங் த சென்டர் த கேண்டிடேட் மஸ்ட் என்டர் த ரிக்வயர்ட் டீட்டெயில். அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி அழகாக எழுதி எடுத்துகிட்டு போங்க, என்னெல்லாம் போடணுமோ. பிடபிள்யூடி கேண்டிடேட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் என்ன சர்டிஃபிகேட் வேலிட் சர்டிஃபிகேட்டோ வேணுமோ அது வச்சுக்கணும். தென் ஸ்கிரைபர் யாருன்னா யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், அதுக்கான டாக்குமெண்ட்ஸை கையில் கம்பல்சரி வச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. தென் candidate should put their signature and paste the photograph at the appropriate column. First பேஜ்ல போட்டோ ஓட்டி இருக்கணும், thumb impression வச்சிருக்கணும். சிக்னேச்சர் எங்க போடணும், இன்விஜிலேட்டருக்கு முன்னாடி தான் சிக்னேச்சர் போடணும். இன்விஜிலேட்டரும் செகண்ட் பேஜ்ல உங்களுக்கு சிக்னேச்சர் போடுவாங்க. அதெல்லாத்தையும் நீங்க பாத்துங்க. கேண்டிடேட் ஆர் அட்வைஸ்ட் டு bring the updated of their ஆதார் கார்டு. ஏன்னா அப்ளிகேஷன் போடுறப்ப வந்து பாத்தீங்கன்னா சில இதெல்லாம் அப்டேட் பண்ணிருக்க மாட்டோம். பேர் முன்னாடி இனிஷியல் இருக்கும், பின்னாடி இருக்கும், அப்புறமா டேட்டா அதெல்லாம் மாத்திருப்பீங்களா, அந்த மாதிரி இருக்கிறப்ப அப்டேட்டட் ஆதார் கார்டை கையில கொண்டாங்கன்னு சொல்றாங்க. தென் பிடபிள்யூடி கேண்டிடேட்டு இவங்க வந்து எல்லாம் என்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஸ்கிரைபருக்கு அதெல்லாம் இருக்கு இல்லையா, ரிக்வஸ்டட் ஆன்லைன் ஃபார்மு நீட்டு இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இதுக்கெல்லாம் முன்னாடியே கொஞ்சம் இதுக்கான அனெக்சர் 2 அனெக்சர் 4 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க, அஸ்பர் ஃபார்மேட்டு அதெல்லாத்தையும் ஃபில் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வந்துருங்க. காம்பன்சேட்டரி டைம் கிடைக்கும், ஏன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு எக்ஸ்ட்ரா டைம் தராங்க 1 hour, அதை யூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. 1 hour will be provided for the examination of 3 hours duration. Whether such candidates having a physical limitation to write uses the facility of scribe or not. அதெல்லாம் பார்த்துக்கப்பா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். பிடபிள்யூடி கேண்டிடேட் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் அதெல்லாம் பக்காவாக நீங்கள் வச்சுக்கணும், ஆஸ்பர் ஃபார்மேட் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னாங்களே, என்ன எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு 14வது பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் ஆர் நாட் அலோவ்ட் டு கேரி எனி பர்சனல் பிலாங்கிங்ஸ் இன்க்ளூடிங் எலக்ட்ரானிக் டிவைசஸ். எடுத்துகிட்டு போகக்கூடாதுப்பா. எலக்ட்ரானிக் டிவைசஸ் எதுக்கு நீங்கள் கையில் வைக்கிறீங்க, ரைட்டா? அதனால அவங்க சொன்னதை மட்டும் வச்சுக்கோ, வேற எதுவுமே கையில வச்சுக்க கூடாது, ரைட்டா? எலக்ட்ரானிக் டிவைசஸ், தென் மொபைல் போன்ஸ், இதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லை. அண்ட் அதர் பேண்ட் ப்ரோஹிபிட்டட் ஐட்டம்ஸ் லிஸ்டட் இன் தி இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் டு த எக்ஸாமினேஷன் சென்டர். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து எடுத்துகிட்டு போகணும் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு ஆர்ஜிஆர் அகாடமியில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், இல்லை பார்த்துக்கிடுங்க, மேலே கார்டில் கொடுக்குறோம் பாருங்கள். எக்ஸாமினேஷன் அஃபீஷியல்ஸ் இல்லைன்னா தனியாக கூட இன்னொரு வீடியோ போடணுன்னா கூட என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது கூட நாட் டு பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த. இதெல்லாம் யாரு அவங்களாம் வச்சுக்க மாட்டாங்க. உள்ளே போயிட்டு நீ வந்து மோதிரம் போட்டு போகிற, காதலுக்கு தொங்கடம் போட்டுன்னு போகிற, ஒரு கோல்டு ஆர்னமெண்ட் போட்டு போகிற, ஐயோ நான் அங்கே உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன், யார்கிட்ட கொடுத்துட்டு போங்க, அதெல்லாம் போகக்கூடாது. நீங்கள் போட்டு போகிறீங்கன்னா சொல்லுங்கள், நான் வந்து உங்ககிட்ட அங்கே வாங்கிக்கிறேன், சரியா? அதனால் அதெல்லாம் போட்டு போகக்கூடாது, ரைட்? ஓகே. நாட் பி அலோடு, சேஃபாக அவங்க வைக்கிறதுக்கு இடம் இல்லைப்பா, அதனால எடுத்துகிட்டு போவாதீங்கன்னு சொல்கிறாங்க, ரைட்? Then 15, blank paper sheet for rough work will not be provided in the examination hall room. Rough work is to be done in the space provided for this purpose in the textbook. நம்மளுடைய ஒரு மாக் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணோம், அதில் மாக் எக்ஸாம்ஸில் பார்த்துருப்பீங்க ஸ்பேஸ் ஃபார் ரஃப் ஒர்க்குன்னு ஷீட் ஒன்று கொடுத்துருக்கோம்ப்பா. அதனால் இங்கே தனியாக நான் வந்து அதுக்காக தான் ஃபஸ்ட்டே வந்து எக்ஸாம் எழுதுகிறப்பயே இன்ஸ்டியூட்லேயே நீங்கள் எங்கே ரஃப் ஒர்க் பண்ணணும்னா அதுக்கான கொடுத்த இடத்துலையே நீங்கள் ரஃப் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதே போல் அந்த கொஸ்டின் நம்பர் எல்லாம் போடுற இடத்துலலாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் அதில் ஏதாவது வந்து டிக் பண்ணணும்னு நினச்சா அதை மாற்றி போட்டுட்டு அதை எழுதிடுவீங்க. அதனால் ரஃப் ஒர்க் எங்கே பண்ணணும்னு கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துல தான் நீங்கள் என்ன பண்ணணும், ரஃப் ஒர்க்கு
எழுதணும். 16 பாருங்க, அகைன் போல்டு லெட்டர்ல கொடுத்திருக்காங்க. No candidate should adopt any unfair means or indulge in any unfair examination practices as the examination center or under surveillance of CCTV and equipped with jammers. சென்டர்ல வந்து CCTV வச்சிருக்காங்க, ஜாமர் வச்சிருக்காங்க. அன்ஃபேர் மீன்ஸ்ல அதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. அதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். என்ன நம்மலாம் அந்த மாதிரி எல்லாம் ஆட்கள் கிடையாது. இதெல்லாம் வந்து சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்காக சொல்றாங்க. On completion, 17th part, on completion of the test, candidate must hand over the OMR sheet. சில பேர் OMR sheet கொடுக்காம வந்துடும். நம்ம எக்ஸாம்லேயே நம்மளோட இன்ஸ்டியூட்ல வைக்கிறப்ப சில பேர் அப்படிதான் OMR ஷீட்டை கொடுக்காம எடுத்துட்டு போயிடுவான், இல்லைன்னா கீழே போட்டு போயிடுவான், இல்லை எங்கன்னா வச்சுட்டு போயிடுவான். அதெல்லாம் அங்கே விட மாட்டாங்க. ஏன்னா 12 பேர் தான் ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கிறப்ப கரெக்டாக செக் பண்ணி அதனால தான் முன்னாடி யாரையும் அனுப்புறதில்லை. யார் இருக்காங்களோ அதெல்லாம் எல்லாத்தையும் ஒரே டைமில் தான் அனுப்புறாங்க. எத்தனை தலை இருக்கோ அத்தனை தலை வந்து கரெக்டாக ஹேண்ட் ஓவர் பண்ணதா அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. ஆனால் சில பேர் அப்படி பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னா, முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. OMR ஷீட் both original and office copy and take away only the test booklet தான் நம்ம கூட எடுத்துட்டு வரணும். ரைட்டா? It will be the responsibility of the candidate also to ensure that the OMR sheet என்ன சொல்றாங்க, submitted by him or carries his or signature as well as signature of the invigilator at the predetermined places. ரைட்டா? எந்த இடத்துல உங்களுக்கு OMRல இன்விஜிலேட்டர் சைன் பண்ணும், நீங்க சைன் பண்ணும், அதெல்லாம் ப்ராப்பரா போடுங்க. அப்புறமா அந்த வேலிட் இல்லாம போயிடுச்சுன்னா கஷ்டப்படக்கூடாது. நோ bio breaks will be allowed during first 1 hour after beginning of the exam and last half an hour of the exam. பயோ பிரேக்ஸ் இருக்கு. நம்ம பசங்க வந்து உட்கார்ந்தமே சார் அப்படின்னு பாருங்க, அந்த கதையெல்லாம் இங்க பண்ணக்கூடாது. சரியா? வந்தமே 1 hour வெளியில அனுப்ப மாட்டான், லாஸ்ட் half an hour வெளில அனுப்ப மாட்டான். ஆனா அனுப்புவேன்னு சொல்லியிருக்கான், அதனால பரவாயில்ல, தப்பிச்சிங்க. ரைட்டா? வாட்டர்லாம் குடிச்சிட்டு ஐயோ என்னால் என்ன பண்ணுறதே தெரியல சார், நான் போகணும் சார் அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்களே, அனுப்ப மாட்டாங்க 1 hour வரைக்கும். அதனால தேவையில்லாமல் அன்வான்டாக சாப்பிட்றது, இல்லைன்னா அன்வான்டாக நிறைய வாட்டர் சார், வெயில் சார், வாட்டர் குடிச்சிட்டேன் சார், நான் உள்ளே போனதுமே எனக்கு அர்ஜென்ட்டாக வந்து விட மாட்டேன்றாங்க சார், இதெல்லாம் சொல்லக்கூடாது. ரைட்டா? அதெல்லாம் முன்னாடியே கொடுத்துட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராப்பராக போயிடணும். Apart from the biometric attendance and frisking at entry, candidate may be frisked and biometric attendance may be taken again on entry from bio break, toilets break. பாருங்க, நீ வெளில போயிட்டு வந்து திருப்பியும் வந்து இதெல்லாம் செக் பண்ற மாதிரிலாம் இருக்கு. ஃப்ரிஸ்கிங், நான் பயோ பிரேக் நீ கொடுத்துட்டு 1 hour கழிச்சு நீ திருப்பியும் வெளில போயிட்டு எதனா எடுத்துன்னு வந்துட்டேன்னா அப்பயும் திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக்லாம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் நான் வைக்க மாட்டேன், அப்படிலாம் சொல்லக்கூடாது, அங்கே போய் சண்டை போடக்கூடாது, அதையும் கொடுத்துட்டாங்க. கேண்டிடேட் ஆர் அட்வைஸ் நாட் டு இண்டல்ஜ் in use of unfair means, impersonation, etc. Candidate found using unfair means are liable for strict action including debar. நம்ம அதெல்லாம் பண்ணோம்னா டிபார் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம், இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Other than important advice is to candidate. NTA uses AI-based real-time analytical tools and technologies to map likely potential use unfair. பாருங்க, நம்ம AI யூஸ் பண்ணி எதோ பண்றானா, அவன் பாருங்க AI யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்றான், நீ என்னெல்லாம் ஃப்ராட் பண்றியா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவேன்றான், சீட் பண்றான், பிஹேவியர் சரியில்லை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸாமோ போத் டூரிங் அண்ட் போஸ்ட் எக்ஸாம்ஸ் நீ பண்ணனா இது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறதுக்கு சிஸ்டம் வச்சிருக்கோன்றான். அதனால பார்த்துங்க, அதெல்லாம் சொல்றாங்க, பண்ணுவாங்க கண்டிப்பா. ரைட்டா? Candidate are advised to check up the NTA website regularly. Suppose திடீர்னு இப்போ கேட்டால் திடீர்னு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்ததுன்னா வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. அந்த வெப்சைட் தான் நம்மளுக்கு தெரியும், nta.ac.in or neet.nta.nic.in. They should also check their mail box. நம்மளுடைய மெயில்லையும் இப்போ 2 நாள் முன்னாடி பார்த்தீங்களே, உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க, எஸ்எம்எஸும் ப்ளஸ் வந்து மெயில்லையும் வந்து சில கண்டென்ட்லாம் போட்டாங்கல்ல, அதை நீங்கள் இமெயில் பாருங்கள், எஸ்எம்எஸும் பார்த்துங்க, ரிஜிஸ்டர் மொபைல் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். ஃபார் எனி கிளாரிஃபிகேஷன் அசிஸ்டன்ட் யூ கேன் ரைட் டு NTA at neetug2025@nta.ac.in or call நம்பர் கொடுத்துருக்காங்க 011-407-5900 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று 011-69227700 கொடுத்துருக்காங்கப்பா. அப்போ எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷனு கேண்டிடேட்டுக்கு? 23 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் உட்காந்து தெளிவாக படிக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, பேரண்ட்டு இப்போ இந்த வீடியோவை கேட்டுட்டு பசங்களுக்கு கரெக்டாக சொல்லுங்க. ரைட்டா? அப்புறமா எங்களுக்கு தெரியாது அதெல்லாம் சொல்லக்கூடாது, இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது, எங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது சார், என்ன மோதிரம் போட்டுட்டான் சார், பெல்ட் போட்டுட்டு போயிட்டான் சார், செப்பல் போட்டுட்டு போயிட்டான் சார், இதெல்லாம் வந்து நீங்கள் எதுவுமே சொல்லக்கூடாது. ரைட்டா?
மெட்டல் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது நம்ம போட்டு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ரொம்ப சிம்பிளாக அழகாக என்ன கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க. இதையும் நீங்கள் பார்த்துட்டு கூட உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள். நாங்கள் எப்பயுமே உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு சப்போஸ் மிஸ் ஆகிடுச்சு எடுக்கல அப்படின்னா ஒரி பண்ண வேண்டாம். உடனே உங்களுக்கு நான் திருப்பியும் வந்து மிஸ்டு காலை பார்த்துட்டு நான் கால் பண்ணுறேன். இல்லைனா ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் கொடுத்துருங்க சார், இந்த தகவலுக்காக தான் நான் உட்கான வாய்ஸ் மெசேஜ் வந்து உங்களுக்கு திருப்பியும் நான் ரிப்ளை பண்ணுறேன். ரைட்டா? ஆர்ஜிஆர் அகாடமி இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் நீட் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் குரூப்பு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துமே இந்த வீடியோவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ.